இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணணும் ரொம்ப சுலபங்க. இந்த விரதம்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் ஆயிராது. 10 பங்கு இருக்குன்னா 10ல 1 பங்கு தான் சாப்பிடாம இருக்கிறது. மித்த 9 பங்கு எதுக்கு அப்படின்னா, என்னுடைய ஆசான் அழகா சொல்லுவார், விரதம்னா என்னன்னா 365 நாளும் எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை நினைக்காம 365 நாளும் நினைக்க கூடாதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நினைக்க வேண்டியதை நினைக்கணும் பார். என்னன்னா இறைவனை நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்படி முருகனை, அந்த அற்புதமான தெய்வத்தை இடையராது நினைப்பதற்கு ஒரு நாள் தான் இந்த விரதம் என்பது. அதுல முதல் கட்டுப்பாடு இல்ல முதல் விதி என்னன்னா, காலையில எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணும் போதே, குளிக்கும் போதே விரதம் தொடங்கிடுது. எப்படி குளிக்கணும்னா, பொதுவாகவே விரதம்னா நம்ம வீட்டுல பக்கத்துல ஆறு இருக்கணும், குளம் இருக்கணும், சில பேர் கடல்ல போய் குளிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. அப்ப எப்படி குளிக்கிறதுனா,